திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு பந்தல் கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அண்ணாமலையார் திருக்கோயில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா வரும் நவம்பர் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. தீப திருவிழாவிற்கான முன்னேற்பாடாக ராஜகோபுரம் முன்புள்ள 16 கால் மண்டபம் அருகில் இன்று காலை பந்தக்கால் நடப்பட்டது. இதையடுத்து திருத்தேர் பழுது பார்த்தல், வர்ணம் தீட்டுதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதி அதிகாலை திருக்கோயிலின் கருவறை முன்பு 4 மணிக்கு பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலை திருக்கோயிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள மலையின் மீது மகாதீபமும் ஏற்றப்பட உள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதி அவரவர் இயக்கங்களை உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரதை. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க. நிலைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு காந்தியின் புகழை போற்ற வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தியின் பிறந்த நாளில் அவரது தியாகங்களை போற்ற வேண்டுமே தவிர உள்நோக்கத்துடன் அவரின் புகழை மழுங்கடிக்கும் வகையில் பேரணி நடத்துவது சரியானது அல்ல என அவர் கூறியுள்ளார். காந்தியின் கருத்துக்களோடு முரண்பட்டவர்கள் அக்டோபர் 2ஆம் தேதி கண்ணியமாக அமைதி காக்க வேண்டும் எனவும் அவரது அர்ப்பணிப்பை களங்கப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் எனவும் கிருஷ்ணசாமி குறிப்பிட்டுள்ளார். ஒசூரில் உள்ள டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்காக ஜார்க்கண்டிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் 800க்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் அழைத்து வரப்பட்டனர். ஒசூர் அருகே கெலமங்கலம் பகுதியில் உள்ள டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ற செல்போன் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் நிறுவனத்தில் 18,000க்கும் மேற்பட்ட இளம்பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. இதற்காக +2 படித்த உள்ளூர் மற்றும் வெளியூர் இளம்பெண்கள் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்த நிறுவனத்தில் பணியாற்ற ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 860 வடமாநில இளம்பெண்கள் சிறப்பு ரயில் மூலம் ஒசூருக்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து அனைவரும் தனியார் பேருந்துகள் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டு விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டு அதன் பின்னர் டாடா நிறுவனத்தில் வரும் 1ஆம் தேதி முதல் பணிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். நடிகர் விஷால் வீடு மீது கல்வீசிய வழக்கில் 4 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அண்ணா நகரில் இருக்கும் நடிகர் விஷால் வீட்டின் முதல் மாடியில் உள்ள கண்ணாடி மீது 26ஆம் தேதி இரவு கல்வீசப்பட்டது. விஷால் வீட்டில் பொருத்தியிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது கற்களை எறிந்த கும்பல் காரில் ஏறிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரில் கொளத்தூரைச் சேர்ந்த பிரவீன்குமார், ராஜேஷ், அண்ணா நகரைச் சேர்ந்த சபரீஸ்வரன், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிரத்னம் ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுபோதையில் காரில் வந்தபோது நண்பர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாகவும், விஷால் வீட்டருகே வரும்போது தகராறு முற்றி ஒருவரை ஒருவர் மாறி மாறி கற்களால் வீசியதாகவும் கூறியுள்ளனர். அதில் ஒரு கல் விஷால் வீட்டின் கண்ணாடி மீது பட்டதாகவும் 4வரும் கூறியிருக்கின்றனர். இதன் உண்மைத்தன்மை குறித்து 4வரிடமும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் குறுவை நெற்பயிர்கள் பாதிப்பு தொடர்பாக கணக்கெடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் கூறியிருக்கிறார். மாவட்டம் முழுவதும் அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்கள் தொடர் மழையால் நீரில் சாய்ந்தன. இதனால் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் வருவாய்த்துறை, வேளாண் துறையும் இணைந்து கணக்கெடுப்பு நடத்தும் என ஆட்சியர் கூறியுள்ளார். 8க்கு மின்றில் அடுத்து வருவது குஜராத்தின் காந்திநகர் மும்பை இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. बुलेट